Hi friends, welcome to Arul Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரவையை வச்சு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். நார்மலா குழந்தைங்களுக்கு ரவையை வச்சு உப்புமா இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்தது அப்படியே காலி ஆயிடும். நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சாஸோடலாம் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டு குட்டீஸ்ங்களுக்கு. இப்போ இந்த ரவையை வச்சு எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். ஒரு பங்குக்கு 2.5 பங்கு அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும். நான் 2.5 பங்கு அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு கிண்ணத்துல 1/2 கிண்ண அளவுக்கு ரவையை சேர்த்திருக்கேன். இதோட கிராம் 50 கிராம் அளவுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு, ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்ததும் கொஞ்சமா காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க காரம் சேர்த்துக்குங்க. எனக்கு மைல்டா காரம் இருந்தா போதுன்றதுக்காக நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி சேர்த்திருக்கேன். இதை நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ரவையை பொறுத்த வரைக்கும் உடனே கட்டி ஆகிடும். தண்ணியில நம்ம போட்ட ரவையை விட டபுளாவும் ஆகும். நல்லா குக் ஆகும் போது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப டைம் ஆகாது. 5-7 நிமிஷத்துக்குள்ள ரவை ரெடி ஆகிடும். நல்லா இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. நீங்க ஆயில ஃபர்ஸ்ட் தண்ணியில சேர்க்கும் போதும் சேர்த்துக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜ்லயும் சேர்த்துக்கலாம். ஒன்னோடு ஒன்னோட்டமா உருட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாத்திரத்துல ஒட்டாம நல்லா திரண்டு வர ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுக்கிறேன். நல்லா ஆறட்டும். கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் போது தான் எடுத்து உருட்டி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன சைஸா எடுத்து கையில ஃபர்ஸ்ட் ஆயில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுக்கும் போது ஒட்டாம இருக்கும். இந்த மாதிரி லைட்டா உருட்டிட்டு சின்னதா கை விரல் வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இதை சைட்ல வச்சுக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்னதா எடுத்து உள்ளங்கையில வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு சின்னதா ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இப்போ எல்லாமே ஒரே அளவுல செஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆயில்ல போட்டு பொரிக்க வேண்டியதுதான். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு கடாயில ஊத்திட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ரெடியா வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்ட அப்புறமா ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சதை இந்த மாதிரி 1 by 1 போட்டுக்கணும். ஸ்டவ்வை சிம்ல வச்சு பொரிச்சு எடுத்துட்டுங்க. அப்பதான் மேலேயும் நல்லா கிறிஸ்பியா குக் ஆகும், உள்ளேயும் நல்லா சாஃப்டா இருக்கும். ஒரு பக்கம் குக் ஆனதும் கரண்டி வச்சு லைட்டா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்குங்க. அப்பதான் 2 பக்கமும் நல்லா குக் ஆகும். லைட்டா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கணும். ஆயிலோட சலசலப்பு நின்றதும் நல்லா கோல்டன் கலர்ல வந்ததும் ஆயில்ல இருந்து எடுத்துக்கலாம். நல்லா பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க. சின்ன சின்னதா நல்லா கோல்டன் கலர்ல. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நான் மாத்திக்கிறேன். மீதி இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். ஆயில இருந்து எடுத்தாச்சு. இப்போ மீதி ரெடி பண்ணி வச்சிருக்கிறதையும் இதே மாதிரி எண்ணெயில போட்டு நல்லா கோல்டன் கலர்ல பொரிச்சு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். ஒரு சூப்பரான டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெடி. ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வர குழந்தைங்களுக்கு டிஃபனுக்கு பதிலாக நீங்க இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நல்ல ஒரு டிஃபன் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நல்லா ஃபுல்ஃபில்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.